ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டவி vlogs. இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பிரிஞ்ச் தான் பார்க்க போகிறோம். ஒரு நல்ல ஹெவி பாட்டம்டு பேன் எடுத்துக்கணும். அதில் நம்ம ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கீ, பியூர் கீ போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஹோல் கரம் மசாலா லைக் பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு, ஸ்டார் அனீஸ், பட்டை, இது எல்லாமே எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு அதுவும் எடுத்துக்கலாம். இதெல்லாமே கொஞ்சம் 5 பீஸ் அந்த மாதிரி குவான்டிட்டி கொஞ்சம் ஹையராக எடுத்துக்கலாம். ஏன்னா பிரிஞ்சினாலே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக. அப்புறம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸில். அதை வந்து நல்லா இந்த கீயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆனால் நல்லா இருக்குங்க. அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து மீடியமில் வச்சு குக் பண்ணலாம். வெங்காயம் நல்லா ஜூஸியாக வதங்கிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து ஒரு நல்லா 2 டேபிள் ஸ்பூன் ஹீப்டாக 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா பிரிஞ்சில் நல்லா ஹை ஃப்ளேவர் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா பச்சை வாசனை போக வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸில் 4 தக்காளி பழம் எடுத்து நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஈக்குவலாக எடுத்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும், வெங்காயம் அதிகமாக இல்லை தக்காளி அதிகமான்ற மாதிரி கணக்கு கிடையாது. அப்புறம் 2 பச்சை மிளகாய் இல்லை 3 பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். ஒரு சில மிளகாய் நல்ல காரமாக இருக்கும், ஒரு சில மிளகாய் காரம் இல்லாமல் இருக்கும். நமக்கு தேவையான மாதிரி 2 3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, இது ரெண்டுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வதக்கும் போதே இது செய்யும் போதே போட்டோன்னா இது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு முடிச்சதுக்கப்புறமும் போடலாம், பட் இப்போவே போட்டோன்னா இன்னுமே நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பொடி வகைகள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடி, அப்புறம் தனி மிளகாய் தூள். காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், பட் நான் வந்து நார்மல் தனி மிளகாய் தூள் தான் சேர்க்குறேன். அப்புறம் 2 ஸ்பூன் வந்து தனியா பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1 ஸ்பூன் சோம்பு பொடி. ஸோ இது எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து கேரட்டும் பட்டாணியும் தான் போட்டிருக்கேன், என்கிட்ட அதான் இருந்தது. பட் இது கூட காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு இல்லை வேறு எது ப்ரொக்கோலி கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். இதெல்லாம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். குவான்டிட்டியும் உங்களுக்கு கூட வரும். பட் நான் வந்து இன்றைக்கி வெறும் கேரட்டும் பட்டாணியும் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். அந்த சோயா கூட, மீல் மேக்கர் கூட நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா சுடு தண்ணியில் போட்டு பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதை கூட நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து நான் ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன். நார்மல் சிவாஜி பிராண்ட் பொன்னி அரிசி தான், பாயில்டு ரைஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து சீரக சம்பாவில் செஞ்சாலும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம நார்மல் பாஸ்மதி ரைஸ்லேயும் செய்யலாம். நான் வந்து சிவாஜி பிராண்ட் அரிசியில் தான் பண்ணியிருக்கேன், நார்மல் பாயில்டு ரைஸில். அரிசியும் போட்டு இதோடையே நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு ஒரு 1 மினிட்க்கு அப்புறமா வந்து நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் வந்து நார்மலாக நம்ம தேங்காய் மூடி திருகி எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிறது தான். நான் வந்து ஒரு தேங்காய் யூஸ் பண்ணியிருந்தேன், நல்லா ஆனால் பெரிய தேங்காவாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால்ன்ற மாதிரி டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் எடுத்து வைக்கல, ஒன்றா தான் எடுத்து வச்சுருந்தேன். எனக்கு வந்து ஒரு 1.5, நான் அரிசி வந்து 1.25 வழக்கு எடுத்திருந்தேன். இது வந்து 200 கிராம்ஸ் அரிசி வழக்கு. ஸோ இதில் 1.25 எடுத்திருந்தேன். இதுக்கு வந்து மொத்தமாக 3 வந்து நம்ம தண்ணி ஊற்றணும், 1:2 தான். ஸோ இதில் வந்து பாதி பங்கு நான் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன், பாக்கி பாதி வந்து நார்மல் வாட்டர், அந்த மிக்ஸி ஜார் கழுவின அந்த தேங்காய் பால் எடுத்த மிக்ஸி ஜார் அந்த கழுவின வாட்டரும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 1:2ன்ற அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன்.
இதுவே சரியாக இருக்கும். இதே நம்ம பிரியாணினா நம்ம தயிர் அப்புறம் லெமன்லாம் போடுவோம், கொஞ்சம் டேங்கினஸ் வரும். பட் பிரிஞ்சுக்கு வந்து ஸ்பெஷலே இந்த தேங்காய் பால் தான். வாசனையே அந்த ஃப்ளேவர் கொடுக்குறதே வந்து இந்த தேங்காய் பால் தான். ஸோ தேங்காய் பால் கண்டிப்பாக பிரிஞ்சில் வந்து சேர்க்கணும். இப்போ வந்து ஒரு லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடிடலாம். என்னோடது வந்து பட்டர்ஃப்ளை குக்கர் தான், நல்லா ஹெவி பாட்டம்டு ட்ரைப்ளை இது. ஸோ இதில் வந்து நான் ஒரு 3 விசில்ஸ் வச்சாலே கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபுல் சிம் வைக்கிறீங்கன்னா 20 மினிட்ஸ் வைக்கலாம். தோசை தவா மேலே கூட வச்சு நீங்கள் 20 மினிட்ஸ் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெட்டு ஃப்ரை பண்ணி போடணும். பிரிஞ்சோட ஸ்பெஷல் இன்னொரு ஸ்பெஷல்னு சொன்னோன்னா அது ப்ரெட்டு தான். ஸோ ப்ரெட் பீசஸ் கட் பண்ணிவிட்டு, ப்ரெட்டு வந்து ரொம்ப எண்ணெய் குடிக்குங்க, அதனால் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு நீங்கள் அப்படியே பெரட்டி எடுத்துக்கிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நிறையா எண்ணெயை ஊற்றிட்டு டீப் ஃப்ரை பண்ணுறேன்ட்டு அவ்வளோ எண்ணெயும் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ப்ரெட் பீசஸ் கட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப கருக விடாமல் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுவும் இன்னொரு ஸ்பெஷல். பிரிஞ்சுனா ப்ரெட் பீசஸ் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ நம்ம குக்கர் 3 விசில் வந்து அடங்கிடுச்சு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக இருந்தது பார்க்கவே. ஃபுல் ஃப்ளேவர் வீடே மணத்துச்சு. ஸோ ரொம்ப உதிரியாகவும் இல்லாமல் ரொம்ப குழையவும் இல்லாமல் நல்லா சூப்பராக வந்திருந்தது. ஜூஸியாக இருந்தது பார்க்கவே. மேலாக வந்து நெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நான் டயட்டில் இருக்கேன், நான் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கேன் அப்படிலாம் சொல்கிறவங்க தயவு செஞ்சு பிரிஞ்சுக்கு ஆசைப்படாதீங்க. நெய் நிறையா செலவாகும். தேங்காய் பால் போட்டு தான் செய்யணும். ப்ரெட்டு எண்ணெயில் பொரித்து தான் போடணும். அப்படி பண்ணால் தான் அது பிரிஞ்சு. இல்லை நான் எல்லாமே கம்மி பண்ணி பண்ணுவேன்னா அது பிரிஞ்சாக இருக்காது, தக்காளி சாதமாக தான் இருக்கும். ஸோ செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக ஒரு பிரிஞ்சு ரெடி. வெஜிடபிள் பிரிஞ்ச். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணிலாம் இதுக்கு பக்கத்தில் கூட வர முடியாதுங்க. வெஜிடேரியனில் இந்த பிரிஞ்சு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு நெய் ஊற்றி கலர்னதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு அது மேலே இந்த ஃப்ரைடு ப்ரெட்டை வந்து நம்ம போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து மறுபடியும் மூடி வச்சிடலாம் அந்த குக்கரை. ஸோ அதுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக இறங்கியிருக்கும். அந்த ப்ரெட் வந்து சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் ப்ரெட் பீசஸ் கிறிஸ்பியாகவே இருக்கட்டும், கொஞ்சம் ப்ரெட் பீசஸ் வந்து இந்த மாதிரி போட்டு கலரி மூடி வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தெரியுதா? தெரியல. சூப்பரா இருக்கும், தெரியணும். ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி. ஓகேவா? இப்போ இதில் போட்டுடலாம். கிரிட்டுன்னு பண்ணணும். போடாதா கட்டிக்கோ. தெரியாமா என்ன வாங்கிட்டு இருந்தீங்க? ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ப்ரோ. அது போட்டாச்சு. போட்டிங்களா? எப்போ போட்டீங்க? ஆனால் உனக்காக வெயிட் பண்ணான்னு வைவன். டின்னர் தான் சாப்பிட்டுக்க முடியும் நாங்கள். சரியா? பசிக்குது, சீக்கிரமாக பண்ணு. வெரோட்டியாட்டாகுது, வெளில போ. டொமாட்டோ இல்லை. சரி, நான் ப்ரெட்டு ஃப்ரை பண்ணிட்டா? அப்போ யார் வீடியோ எடு? நீ வீடியோ எடு. அப்போ யார் வெட்டியா நிற்கா? என்ன காற்று மேலே, காற்று கீழே, காற்று சைடில், காற்று லைட்டில், வீட்டு மேலே காற்று அடிக்குது, காற்று ரொம்ப நாற்று அடிக்குது, சைடில் பார்த்தா குப்பை மேடுமா, ஒச்சக்கல்ல போட்ட பிரியாணி. ஃபுல் ஃப்ளேமில் வைமா. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மீன் தொக்கு, எறா வறுவல், நண்டு பொரியல் எல்லாம் இது காலில் வந்து கெஞ்சணும். புரியுதா? ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒன்றரை பிரிஞ்சு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு பாருமா. ஃபுல் ஃப்ளேமில் தானே இருக்குது ஆல்ரெடி. இது இப்படி போச்சாதான் நல்லா இருக்கும், இல்லைன்னா ரொம்ப ப்ரௌன் ஆகிடும். மீன்லாம் எது தெரியுமா? சிக்மா மீன். வேணுமா வா, வேணாம்னா போ. மற்றவங்க கூட என்னை கம்பேர் பண்ணாது. வென்று போடா புண்ணாக்கு, போடாத தப்பு கணக்கு, போடா மசாலா. பிரியாணி மசாலான்னு இருக்கு. ஐயோ காமிச்சிட்டியா?